Hi students and my family. இந்த வீடியோ என்னுடைய நெக்ஸ்ட் டீச்சரை பற்றி ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் வந்து என்னுடைய பால் பாண்டி சார் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னோடய தமிழ் டீச்சர். கிரேட் 6லேருந்து கிரேட் 10th வரைக்கும் எனக்கு வந்து தமிழ் டீச்சர் யார் அப்படின்னா ஜோசப் சார். அவங்க இப்போ எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஆர்முனேரின்னு ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது யார் அப்படின்னா என்னோடய ஜோசப் சார் தான். நான் படிக்கும்பொழுது மோர் தென் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் நான் இருக்கிற இடமே தெரியாது. காரணம் என்னென்னா எனக்கு ஒரு ஐடென்டிட்டியே ஃபஸ்ட் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ என்னுடைய குழந்தைகளுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட், என்னுடைய வாழ்க்கை லிவிங் ஸ்டாண்டர்ட் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய குழந்தைகளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நான் வாழ்ந்தபோது நான் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் மற்ற குழந்தைகளோட பேசுகிறதுக்கோ ரொம்ப தயக்கமாக இருக்கும். அப்புறம் மற்றவங்க யாருமே அதிகமாக என்ன மிங்கிலும் ஆகிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா நம்முடைய சிச்சுவேஷன். ஃபஸ்ட்டு முதல்ல என்னோடய ஜோசப் சார் வந்து எப்போ எனக்கு அறிமுகம் ஆனாங்க அப்படின்னா அசம்பிளி டைமில். ஒரு டைம் அசம்பிளி நடக்கும் பொழுது அவங்க சொன்ன உறுதிமொழி, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, நேஷனல் ஆந்தம்லாம் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு லவுடாக என்ன பண்ணேன்னா சொன்னேன். உடனே வந்து நான் அந்த அசம்பிளி நடந்துட்டு இருக்கும் பொழுது பின்னாடி வந்து என்னை தொட்டு, "யாரை நீ இவ்வளோ கத்தி சொல்கிற?" அப்படின்னு சொன்னாங்க. "சார் கண்ணன் சார்" அப்படின்னு சொன்னேன். சரி, அசம்பிளி முடிஞ்சோடனே என்ன ஸ்டாஃப் ரூம் வந்து பாரு அப்படின்னு சொன்னது யாருன்னா என்னோட ஜோசப் சார். அதே மாதிரி அசம்பிளி எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் வந்து சார் ரூம் போனேன். அப்போ வந்து, "டேய் கண்ணா, உனக்கு வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்குடா. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடா உனக்கு. அதனால நீ கண்டிப்பாக ஏதாவது சம்திங் நீ பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு வந்து ரீடிங் சொல்லிக் கொடுத்தது யாருன்னா ஜோசப் சார். பக்கத்தில் உட்கார வச்சு தமிழ் ரீடிங்கு, இங்கிலீஷ் ரீடிங்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் யாருமே எந்த சாருமே என் பக்கத்தில் உட்கார வச்சுலாம் அந்த மாதிரி எனக்கு கேர் பண்ணது இல்லை. முதல்ல எனக்கு கேர் பண்ணாங்க யார் அப்படின்னா என்னோடய ஜோசப் சார். நான் படிக்கும்பொழுது ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா ஸ்டொமக் பெயின். அடிக்கடி எனக்கு வந்து வயிறு வலி வரும். 6 to 10th வரைக்கும் அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது. மோஸ்ட்லி நான் ஸ்கூலுக்கே போக முடியாது. ஹாஸ்பிட்டலில் தான் அதிகமாக இருப்பேன். ஒரு டைம் வந்து 10 டேஸ்க்கு மேலே ஸ்கூலுக்கே போகலை. அப்புறம் சார் வந்து பக்கத்து பசங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, "கண்ணன் எங்கடா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. "கண்ணனுக்கு உடம்பு இல்லை சார், வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன்னு" சொல்லியிருப்பாங்க போல். அந்த டேவே கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு நேராக வந்து என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் வீடு வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், பக்கம்தான். பட் எங்கள் சார் நேராக வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட பேசிவிட்டு, என்கிட்டையும் பேசிவிட்டு, எங்கள் அம்மா கையில் ஒரு ரூ. 100 பணம் கொடுத்து பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி அதை யோசிச்சு பார்க்குறேன். ஒரு டீச்சர்ஸ் வாலண்டரியாக வர வேண்டிய அவசியமும் கிடையாது. வந்து பேசி கையில் பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு லவ்வபுல், ஒரு டெடிகேஷனாக இருந்தது யாருன்னா என்னோட ஜோசப் சார். இன்றைக்கி அந்த நினைவுகளை நான் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, 6 to 10th வரைக்குமே என்னை வந்து ஒரு அடி கூட அடிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா கண்ணன் உடம்பு முடியாத பையன் அப்படின்னு ஒரு காரணம். 2வது அன்பு. மற்ற ஸ்டாஃப் வந்து என்னை வந்து அடித்தா கூட, "உடுப்பா, உடம்பு முடியாத பையன்ப்பா, நம்ம கண்ணன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணது என்னோடய கண்ணன் சார். அப்புறம் 6 to 10th முடித்த பிறகு நான் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்புறம் நானும் வேறு ஊருக்கு படிக்க போனதுனால கான்டாக்ட் பண்ண முடியல. லாஸ்ட்டில் வந்து நான் என்னோடய மேரேஜ் டைம் வந்து எப்படியாவது இன்வைட் பண்ண சொல்லிட்டு என் சுரேஷ் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கான்டாக்ட் வாங்கி சார் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சேன். அப்போது நான் யாருன்னு கூட எங்கள் சாருக்கு தெரியல. "கண்ணன், நீ படிச்சியா?" அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், என்னை மாதிரி பல்லாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவங்கள படிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். சமீபத்தில் மே மந்த்லேருந்து ஒரு 4 டேஸ் ஊருக்கு போயிருந்தேன், தூத்துக்குடி போயிருந்தேன். அப்போ எஸ்பிஐ பேங்க்கில் வந்து என்னோடய சாரை பார்த்தேன். அப்போ கூட சார்கிட்ட பேசும்பொழுது, "சார் கண்ணன், வா 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 கண்ணன்" அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் என் பக்கத்தில் உட்கார வச்சு, "கண்ணன், நீ வந்து டிஜிட்டல் டாக்டரேட் முடிச்சிட்ட. நீ வந்து நம்ம திருச்செந்தூரில் ஆதித்யநாத் காலேஜ் இருக்குது. நீ இங்கே வந்துரு. உன்னை பசங்க விடமாட்டாங்க. நல்லா சேலரி தருவாங்க. இங்கேயே வந்துரு" சொல்லிட்டு அந்த நிமிஷம் கூட நான் நல்லா இருக்கணும், அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிறது யாருன்னா என்னோட ஜோசப் சார். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக ஆசைப்பட்றேன் சார். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கீகாரம் கொடுத்தது நீங்கள் தான். இன்றைக்கி அந்த மைண்ட் எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அதான் சொல்கிறேன். எனக்கு அந்த சார் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து ஒரு டீச்சராக கூட இது பண்ண கூட எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸும் உங்கள் கூட இருக்கிறாங்க. பயன்படுத்திக்கிங்க.
டீச்சர்ஸ் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.